கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்களுக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்கவும் பிடிக்காது. ஆலயத்திலும் சரி, கூட்டங்களிலும் சரி, ஜெபிக்கிற இடத்திலே இல்லாமல் என்ன செய்வாங்க, வெளியில வந்து நிற்பாங்க. ஒரு இடத்துல எல்லாரோடும் சேர்ந்து ஜெபிப்பது என்பது அவர்களுக்கு கடினமாக தோன்றுகிறது. ஆனால் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஆலயத்திலோ அல்லது வீடுகளிலோ கூட்டங்களிலோ இயேசுவை மட்டும் உங்கள் சிந்தனையிலே கொண்டு வந்து கருத்தாய் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்களை பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்புவார். நிரப்புவதோடு மட்டுமல்ல, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். நீங்கள் அறியாமல் தவறு செய்தால் கூட கண்டித்து உணர்த்துவார், நீதியாய் நடக்க வைப்பார். நீங்கள் பாவம் செய்தால் அதனால் வருகிற தண்டனை என்ன என்று சொல்லி உங்களிடம் சொல்லி பாவம் செய்யாதபடிக்கு உங்களை பரிசுத்தமாய் அவர் நடத்துவார். நீங்கள் யாரிடமுமே தேவ வசனத்தை சொன்னால் கூட அந்த வார்த்தையிலே வல்லமையை வெளிப்பட பண்ணுவார். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். God bless you.